இவன் அரசியல்வாதிகளுக்கு உண்மையா இருந்தான் இல்லையங்கிறலாம் தாண்டி, இவனை வளர்த்து விட்ட அதிகாரிகளுக்கு உண்மையா இருந்தான் இல்லையங்கிறலாம் தாண்டி, இவனுக்கு காசு கொடுக்கிற முதலாளிகளுக்கு உண்மையா இருந்தான் இல்லையங்களாம் தாண்டி, இவனுக்கு அலுவலகம் போட்டு கொடுத்த ராசியத்தினுக்கு உண்மையா இருந்தான் இல்லையங்களாம் தாண்டி, கட்டுன பொண்டாட்டிக்கு கூட உண்மையானவன். இவனுடைய கட்டிய மனைவிய நிறைமாத கற்பிணியை அடிச்சு துன்புறுத்தினவன். தன்னுடைய பெற்ற மகனுக்கு கூட ஜீவனாம்சம் தரமாட்டேன்னு சொல்லி ஒரு 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ அந்த வழக்கறிஞர் அவங்க ஒரு நல்ல பெரிய வழக்கறிஞர்கிட்ட ஜூனியரா இருந்தவங்க, அவருடைய மனைவி அவங்க வந்து முறையிடுறாங்க. அவ்வளவு கேவலமானவன். இதெல்லாம் தாண்டி அந்த மனைவியோட இருக்கும் போதே இன்னொரு தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், அவங்க ஒரு ஃபேமஸான ஒரு எழுத்தாளர், அவங்க அந்த எழுத்தாளரோடு இவனுக்கு இருந்த நட்பின் அடிப்படையில் ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த எழுத்தாளரை இவன் படுத்தின துன்புறுத்தல் இருக்குல்ல, சொல்லி மாளாது. நான் வந்து இந்த ரித்தன்யாவுடைய வழக்கில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் ஒரு பெண்ணை சைக்கோ, அதாவது அந்த சரக்கு அடிச்சுட்டா கஞ்சா அடிச்சுட்டா எந்த எல்லைக்கும் போகிறது. கஞ்சா அடித்தா சரக்கு அடித்தாலே இவன் பக்கத்தில் எந்த பெண் இவனுக்கு நெருக்கமாக இருக்கோ அந்த பெண்ணை சிகரெட்டை வச்சு சூடு போடுறது. இப்படி இவன் சூடு போட்டு அந்த துன்பம் துயரம் தாங்க முடியாமல், அந்த கொடுமை தாங்க முடியாமல், அந்த பெண் வெளியே சொன்னாலும் வெக்கக்கேடு, அதை வந்து உள்ளுக்குள்ள மறைச்சாலும் துன்பம் சொல்லி துடிச்சு வெளியேறி போயிருக்காங்க. அப்படி பல பேரை துன்புறுத்தின ஒரு சைக்கோ பொதுவெளியில் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரையும் விமர்சனப்படுத்துறான்.